வர 22ஆம் தேதி சென்னை தினம் கொண்டாடப்பட இருக்கு. அதை ஒட்டி நம்மிடையே சென்னை சங்கமம் என பல நிகழ்ச்சிகளை நடத்தி சென்னை வாசியாக பிறந்ததுலேருந்து இருக்கக்கூடிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கனிமொழி அவர்கள் இருக்காங்க. சென்னைனா கனிமொழி அவர்களுக்கு இது ஞாபகம் இருக்கும், என்னால் இது மறக்கவே முடியாது அப்படின்னா என்ன இருக்கும்? இது பொலிட்டிக்கல் கொஸ்டினா இல்லை, உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய? இல்லை பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் சென்னையில் தான் வாழ்ந்திருக்கேன். அதனால் ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. சென்னையை பற்றி எல்லாமே மனசுக்கு பிடிச்ச ஒன்று தான். கடற்கரையாக இருக்கட்டும், இல்லைன்னா சாலைகளாக இருக்கட்டும், இல்லை பழைய கோயில்கள், பழைய மண்டபங்கள், பழைய பில்டிங்ஸு, எதுவாக இருந்தாலுமே இட்ஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் சென்னையோட மியூசிக் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், லைப்ரரியாக இருக்கட்டும், இது பல விஷயங்கள் சென்னையில் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்கும். எனக்கு இது பர்டிகுலராக பிடிக்கும் அப்படின்னா என்ன பிடிக்கும் உங்கள் வீடை தவிர? நிச்சயமாக வீடு ரொம்ப பிடிக்கும். கடற்கரை பிடிக்கும். சென்னையில் பல தரப்பட்ட மக்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நகரங்களுக்கு சேஃபர் சிட்டியாக இருக்கக்கூடிய சென்னை. இப்படி அந்த சென்னையோடைய பர்த்டேயில் சென்னையில் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப பெக்யூலியராக இருக்கும். நார்த் சென்னையில் பார்த்திங்கன்னா நிறையா வித்தியாசங்களான உணவு, பர்மா உணவுகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி உணவுகளில் கனிமொழி அவர்களுக்கு பிடிச்சி? எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இல்லை. பட் அஃப்கோர்ஸ் நார்த் சென்னையில் சீ ஃபுட் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அப்பாவோட நீங்கள் நிறைய இடத்துக்கு பயணம் பண்ணியிருப்பீங்க, பல மாநாடுகள், பல விஷயங்கள் எல்லாம் போயிருப்பீங்க. சென்னையில் அவரோட இருந்த அந்த நினைவில் முக்கியமாக இருந்த விஷயம் அப்படின்றத எதை நினைவு கூற விரும்புகிறீங்க சென்னைக்கு? இல்லை, அப்பா முதலமைச்சராக இல்லாமல் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது பல மாலைகளில் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அது மறக்கவே முடியாத ரொம்ப இனிமையான நாட்கள். அதை தாண்டி அப்பாவோட கைது, அது மறக்கவே முடியாது அந்த இரவை. மிக்க நன்றி. சென்னை தின வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சென்னை வாசியாக சென்னையை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய தகவல், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் சென்னையில் இருக்கக்கூடியதை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் நியூஸ் 18க்காக சுபாஷ் பிரபு.